ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோஸ், ஐ மீன் இன்னைக்கு மார்க்கெட் லீவு, ஸோ நம்ம முந்தான இது போட்டிருந்த வீடியோஸ் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு நேத்திக்கான மார்க்கெட்டில் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பார்த்துருந்தோம். சிம்பிளி வந்துட்டு இந்த இந்த ஏரியா விச் இஸ் 22,666 அண்ட் அட் த சேம் டைமில் 22,590. ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஐ மீன் என்னோட ஹைஸ் அண்ட் லோஸ் டெக்னிக்கலி, பிகாஸ் எதுக்காக என்னோட ஹைஸ்னா இந்த கேப்போட ஓப்பனிங் பாயிண்ட் அண்ட் என்னோட லோஸு காரணம் என்னன்னா பேசிக்கலி இங்கே கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்புக்கு கீழே மார்க்கெட் ஷேட் ஆனதுனால ஸோ மார்க்கெட்ஸ் கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். ஸோ அதுக்காக தான் அது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் சிம்பிளி வந்துட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே விச் இஸ் நமக்கு மண்டே அன்னைக்கு போட்டிருந்த லோஸ் சொல்லியிருப்பேன் அண்ட் மண்டே அன்னைக்கு போட்டிருந்த ஹைஸை சொல்லியிருப்பேன். எய்தர் ஏதாச்சும் ஒரு சைடு மார்க்கெட்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு ஒரு டவுன் சைடு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எவென்ச்சுவலி இன்னைக்கான மார்க்கெட்டில் ரெண்டு சைட்லையுமே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் நடக்கல. அகைன் மார்க்கெட்ஸ் இதுக்குள்ளே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கான மார்க்கெட், ஐ மீன் நேத்திக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ரேட்ஸ் இருந்திருக்காது. அண்ட் அட் த சேம் டைமில் டெலிகிராம் குரூப்லையும் 22,500 க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். 22,500 வரைக்கும் ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் வரல. ஸோ தட் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு பெருசாக ட்ரேட்ஸ் இருக்காது. பட் அகைன் நீங்கள் இந்த பாயிண்ட்ல சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு பை சைடில் போயிருந்தீங்கன்னா மேபி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அகைன் நீங்கள் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும்ங்கிற மாதிரி போயிருந்தீங்கன்னா மேபி வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் எய்தர் நம்ம சொல்லியிருந்தது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா பெருசாக நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மட்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் இன்னும் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் நான் யூஸ் பண்ணுற செட்டப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்ஸில் உங்க கூட உட்காந்து 45 days நான் டீச் பண்ண போகிறேன். எல்லாமே லைவ்ல. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் மினிஸ்டா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்தரா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தரா கைட் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் சிம்பிளி சொல்லணும்னா, நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வெயிட் பண்ணி வச்சிருக்க தேவையில்ல. சிம்பிளி சொல்லணும்னா இந்த லோஸ் அண்ட் இந்த ஹைஸ் தான் நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸாக இருக்கும். பட் இந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் நாளைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கே இந்த பாயிண்ட் எதா இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ண தெரியணும். ஸோ அதை பற்றி நான் ஸ்லைட்டாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பிகாஸ் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, என்னால் வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போக முடியுங்கிறதுக்காக. ஸோ மேபி உங்களுக்கு தேவைப்படுச்சு, இல்லை நான் டெய்லி வீடியோ மட்டும் தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் உங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு நான் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான பேரடை வழியாக சொல்கிறேன். லைக் ரொம்ப காம்ப்ளெக்ஸில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மேபி இதை பற்றின ஒரு இன்டெப்த்தான வீடியோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஷூட் பண்ணி எடிட் பண்ண வேண்டியது மட்டும் தான் மிச்சம். நான் அது ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவிக்காக போடுறேன். நான் இப்போ ஒர்க்குக்கும் போயிட்டு இருக்கனால என்னால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால தான் என்னால் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ போட முடியாமல் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு எப்படி ஒரு நான் எப்படி ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் சொல்கிறேன், எப்படி டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ சிம்பிளி நான் என்ன ஃபைன் பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் எனக்கு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது, இல்லை நெக்ஸ்ட் பிடிஆர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் பிடிஆர் எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த லோஸில் இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் என்னோட பிடிஆர். ஸோ ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியலனா யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தே கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு எந்த பாயிண்ட்ஸில் எனக்கு ஒரு கிளியரான ஆர்டர் பிளாக் தெரியுதோ அந்த ஏரியாஸை நான் மார்க் பண்ணிப்பேன். அண்ட் அட் த சேம் டைம்ல அப்பர் சைடில் எனக்கு ஒரு கிளியரான ஆர்டர் பிளாக் தெரிஞ்சுன்னா இந்த கிளியரான ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணிப்பேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இனிஷியலி என்னோட க்ரூஷியல் பாயிண்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இது கூட மற்ற விஷயத்த கொலைட் பண்ணுவேன். மற்ற விஷயம் எப்படின்னா, ஒன்று மார்க்கெட் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டிக்குள்ள வந்துருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, இன்டர்னல் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இஸ் நத்திங் பட் சிம்பிளி வந்துட்டு பழைய ஹைஸ் அண்ட் பழைய லோஸ். ஸோ பழைய ஹைஸ்ன்னு பார்க்குறப்ப இது வந்துட்டு பழைய ஹைஸ் அண்ட் பழைய லோஸ் எதை ஸ்வீப் பண்ணிட்டு எதுக்குள்ள வருது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கீழே வாட்ச் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துப்பேன். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நான் வந்துட்டு அடுத்த நாளுக்கான க்ரூஷியல் பாயிண்ட்டை நான் இப்போ டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ இப்போ லட்சே நான் வந்துட்டு இப்போ இந்த கேஸில் நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஆப்வியஸ்லி பார்ப்போம் எல்லாருமே. ஸோ அதையுமே நான் பார்த்துப்பேன். ஸோ இப்போ இந்த ஏரியாஸை வச்சு நான் வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம்
முதல்ல பார்க்குறது ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் ஒன்று நமக்கு இங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஏரியாஸ் இந்த கேப்போட ஏரியாஸ். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃபில் ஆகாத கேப்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபில் ஆகாத கேப்னு பார்க்குறப்ப இந்த ஏரியாஸில் இருக்கிற இந்த கேப் இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த கேப்போட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப இதுதான் ஓப்பனிங் பாயிண்ட் அண்ட் இதுதான் க்ளோசிங் பாயிண்ட். ஸோ விச் இஸ் கிளியர்லி நமக்கு தெரியுது. பட் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, அந்த கேப் எவ்வளோ பெனிட்ரேட் ஆயிருக்குங்க அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ கேப் பெனிட்ரேட் ஆயிருக்குங்கிறப்ப இந்த ஹைஸை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம், விச் எவென்ச்சுவலி நேத்தியோட ஹைஸாகவும் அதுதான் இருந்திருக்கு. ஸோ தட் நான் வந்துட்டு அந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு ஒரு வாய்டு இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து பிரேக் ஆகி இதை தாண்டி மேலே போச்சுன்னா இந்த கேப்பை எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கான மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ தட் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பாயிண்ட் எதாக இருக்குன்னா இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் அண்ட் ரெண்டாவது இங்கே இருக்கிற கேப். ஸோ இது ரெண்டுமே என்னுடைய குரூஷியலான பாயிண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பட் நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தான் நான் இங்கே வீடியோவில் சொல்லி ஆகணும். ஸோ அது என்னோட ரேஷனல் திங்கிங்க்கு போயிடும். ஸோ நான் வந்துட்டு எதை என்னோட குரூஷியல் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை வீடியோஸில் சொல்லுவேன். பட் அதை வந்துட்டு நான் இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கனாலும் அதையுமே நான் வீடியோஸில் சொல்லிடுவேன். பட் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது என்ன தெரியும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த குரூஷியல் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட குரூஷியல் பாயிண்ட்ஸ் டோட்டலி 2 புரியும் நினைக்கிறேன் நான் பேசுறது. ஸோ பேசிக்கலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட். ஸோ இதை மார்க் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது இது என்னுடைய குரூஷியல் பாயிண்ட். ஸோ விச் இஸ் தீஸ் டூ ஆர் மை பிரைமரி பாயிண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இதுக்குள்ள ஒரு இன்வெர்ஷன் எஃபிஜி இருக்குது, அது எல்லாமே ஓகே. பட் என்னோட பிரைமரி பாயிண்ட்ஸ்னு பார்க்குறப்ப இது 2 தான். ஸோ இது 2 தான் நான் மார்க் பண்ணிப்பேன். அடுத்தது எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கா, ஆப்வியஸ்லி ஆயிருக்கு. இந்த இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு இப்போ அகைன் எனக்கு மார்க்கெட்ஸ் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி இங்கே போட்டிருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டி மிட்டிகேட் ஆகி நமக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பை சைடுக்கான கால் எடுப்பேன். பட் நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா இந்த சென்ஸ் நான் எதுக்காக இந்த பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னா எனக்கு மேலே போகிறதுக்கான பர்பஸ் இல்லை, லைக் லிக்விடிட்டியோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ் வேணும். ஸோ அந்த பர்பஸ் எனக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த ஏரியாஸில் இருக்கிற ஒரு வாய்டில் இருக்கு, ஐ மீன் ஒரு கேப்பில் இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் இங்கேருந்து மேலே போய் எனக்கு இந்த ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அகைன் இந்த ஏரியாஸை தாண்டி மேலே போகிறப்ப தான் நான் வந்துட்டு பர்சனலி நான் வந்துட்டு ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை தாண்டிச்சுன்னா நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம், பட் ட்ரேட் எடுக்கிறது வந்துட்டு இந்த பாயிண்ட்டை தாண்டி எடுத்துச்சுன்னா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் அந்த விஷயம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்கறது என்னன்னா, நீங்கள் குரூஷியல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அது ஃபைன், பட் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி நான் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். நம்ம சொல்கிற குரூஷியல் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். அண்ட் நீங்கள் அப்படி ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. பிகாஸ் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருங்கிறதுனால அது கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஈவன் தோ அது நானாக இருந்தாலுமே சரி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் தி டே அது உங்கள் பணம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இவர் சொல்லிட்டாரு, குரூஷியல் பாயிண்ட் சொல்லிட்டாரு, இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி கேம்பிளிங் பண்ணுறீங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் உங்களுக்கு தெரியுது, இல்லை நான் கொடுத்த குரூஷியல் பாயிண்டோட உங்களோட ஒரு இன்டர்பிரேஷன், உங்களோட ஒரு மாடல் இருக்குது, அது நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தட்ஸ் வெல் அண்ட் குட். பட் நான் சொல்கிறது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் அது ரொம்ப நாளாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். எப்படி வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு பிரேக் ஆகிட்டா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கேட்டதில்லை, பட் எனக்கே அந்த டவுட் இருக்குது. ஸோ பேசிக்கலி மார்க்கெட்டில் பிரச்சனை நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை நான் என்னோட குரூஷியல் பாயிண்ட்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி நான் வீடியோவில் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த ஏரியாஸ்க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் இந்த சென்ஸ் கொஞ்சம் பீஃபாக வைக்கணும், லைக் இந்த மாதிரி லைட்டாக இந்த இதை மட்டும் டீஸ் பண்ணிட்டு வராமல் கொஞ்சம் ஓரளவு மேலே வந்துட்டு பீஃபாக க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா இதுதான் என்னுடைய க்ளோசிங் கேண்டில். ஸோ இப்போ இந்த க்ளோசிங் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேண்டிலுக்கு நமக்கு வந்துட்டு ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ அந்த ஹைஸ் தான் என்னுடைய பாயிண்ட். இப்போ நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஹைஸை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கிறது பெட்டர். இதுதான் நான் வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட் பிரேக் ஆயிடுச்சுங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனை எடுத்துப்பேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு குரூஷியல் பாயிண்ட், இதுதான் என்னோட குரூஷியல் பாயிண்ட். இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு, கேண்டில் க்ளோஸ் பண்ண கேண்டலோட ஹைஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எனக்கு மார்க்கெட் சஸ்டைன் ஆகுறப்ப நான் வந்துட்டு இந்த பாயிண்ட் தான் என்னுடைய குரூஷியல் பாயிண்டோட ஆக்சுவல் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுவேன். இதை நான் என்னோட ஆக்சுவல் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் வந்துட்டு பிரேக் அவுட்டே கிடையாது. இந்த மாதிரி நடந்தால் தான் அதுக்கு பேர் நான் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவேன். பட் அகைன் அது நடந்தால் மட்டும் உங்களுக்கு மேலே போகணுங்கிற அவசியம் கிடையாது, அதுலேயுமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இதோட ஃபெயிலியர் ரேட்டை விட அதோட ஃபெயிலியர் ரேட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் சொல்லிட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா
நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா சிம்பிளி நேத்தியோட ஹைஸை நான் வந்துட்டு க்ரூஷியல் பண்ணி சொல்லியிருப்பேன். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், பிகாஸ் மேலே ஒரு கேப் இருக்குது விச் கிரியேட்ஸ் அ வாய்ட். ஸோ மார்க்கெட்ஸ் இந்த வாய்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வாய்ட், அதாவது இதோட க்ளோசிங் டு இதோட பெனிட்ரேட்டட் ஏரியா. ஸோ இந்த வாய்டை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் நாட் எக்ஸாக்ட்லி க்ளோஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரிமைனிங் பார்ட்டுங்கிறது இவ்வளோ இருக்குது. ஸோ ஆனால் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது ஆப்வியஸ்லி இந்த ரிமைனிங் பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட், இந்த ஜோன்ஸ் தான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 48,900லேருந்து 48,860 வரைக்கும் இருக்குது. அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு இந்த லோஸை சொல்லுவேன். எதுக்காக இந்த லோஸ்னால் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு டீட்டெயிலான அது ஒரு பேரடியே போகும், அதனால் அது தேவையில்லை. பட் இப்போதைக்கு நான் சிம்பிளி சொல்லணும்னா இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் அந்த ஆர்டர் பிளாக்கு கீழே மார்க்கெட்ஸ் வந்துட்டு சஸ்டெயின் ஆச்சுன்னா we may expect some downside momentum. ஸோ தட் அது ஒரு ரீசன். பட் ஸ்டில் அதுக்கு பின்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் ஒரு ரீசன் இருக்கு. பட் நான் பிரைமரிலி உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதை வச்சு சொல்லணும்னா இது ரெண்டு தான் ரீசன். ஸோ அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கோஆர்டினேட் சொல்லியிருப்பேன். டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட்ஸுங்கிறது 48,600லேருந்து ஆல்மோஸ்ட் 48,500 வரைக்கும் இருக்குது, 100 பாயிண்ட் கிட்ட. ஸோ ஒன்ஸ் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா we may expect some downside momentum or else மார்க்கெட்ஸ் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இந்த கேப்போட ஏரியாஸை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன் இந்த ரெண்டு ஏரியாஸ்க்குள்ள இருக்கிறப்ப ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அகைன் எடுக்கலாம், இட்ஸ் யுவர் விஷ். பட் ஸ்டில் உங்களோட மாடல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருப்பேன், பொறுமை இருந்துச்சுன்னா பாருங்கள். பட் ஸ்டில் ஃபைன், நான் இதை பற்றி டீட்டெயிலாக நல்ல ஒரு எடிட்டிங்கோட நல்ல ஒரு கேமரா செட்டப்போட வச்சு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். லைக் இந்த எஸ்எம்சி வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி சூன் அது வரும், கண்டிப்பாக வரும். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அண்டர் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.